ஏலக்காய் மலைகள்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு விவசாயம். நிறைய ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்காங்க. போடி, மூணாறு பகுதிகள்ல, கம்பமெட்டு, குமுளி பகுதிகள்ல, இப்போ கொடைக்கானல் கீழ்மலைன்னு சொல்லுவோம். அந்த பகுதிகள்லயும் நிறையா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏலக்காயோட விவசாயம். ஸோ நம்மளோட ஏலக்காயோட விவசாயத்துக்கு உண்டான சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு காரணம். ஏன்னா, ஏலக்காய் வந்து ஒரு சவாலான ஒரு விவசாயம்னு சொல்லுவாங்க. காரணம், அது மேல் மண்ணுல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 அங்குலம் 4 இன்ச்சு 6 இன்ச்சுக்குள்ள தான் அதோட வேர் ஓடும். அதுக்கு கீழ இல்ல. மெ ம் மண்ணுக்கு மேல மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செடி. மண்ணுக்கு மேல மேலால தான் இருக்கும். ஸோ அந்த மாரி உள்ள ஒரு செடி. அதுக்கு வேர் ஓடுறதுக்கு நம்மோட மெயினா புவஸ்ட்ரா. அ மெயினா வேர் ஓடணும் அதுல. மண்ணு சைடுலாம் வேர் ஓடக்கூடிய செடி அது. வேர் ஓடுறதுக்கு புவஸ்ட்ரா நல்ல ரிசல்ட்ட இப்ப குடுத்திருக்கு. நம்மளோட தோட்டத்திலேயே ஆரம்ப காலகட்டத்தில நம்ம அத கவனிக்கல. விவசாயத்த பத்தி கவனிக்கல. நம்மளுக்கு எனக்கே ஆர்வம் வந்தது நம்மளோட அக்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு தான் அதில கொஞ்சம் நம்ம குடுத்து பார்த்தோம். நான் கரெக்ட்டா போஸ்ட்ரா பயன்படுத்த ஆரம்பிச்ச டேட் இப்ப தான் அந்த வீடியோல எடுத்து டேட் பார்த்தேன். போஸ்ட்ரா பயன்படுத்தக்கூடிய டேட் வந்து நான் நான் வந்து 2ஆம் தேதி டிசம்பர் 2023. ஸோ இன்னைக்கு டிசம்பர் தான். 1 வருடம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அன்னைக்கு வந்து அதுல பூவோ, சரமோ எதுவுமே விடல. ஏன்னா, 1 வருஷத்தோட பயிர் தான் அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் முடிஞ்சு பார்க்கும்போது, இது கன்னிக்காப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அது முதல் டைம் காய்க்கக்கூடிய கன்னிக்காப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏலக்காய்க்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல வேரோட்டம் இருந்ததுனால, அதுல வந்து ஒவ்வொரு சிம்பு சொல்லுவாங்க. அது அல்லைல வரக்கூடிய அந்த சிம்பு வந்து நெறையா இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு ஒரு தூருக்கு, ஒரு செடிக்கு இன்னைக்கு அத்தன தூர் வந்து கிடைச்சிருக்கு. அதுல பலனா கிடைச்சிருக்கு. முதல் விஷயம். ஆரம்பத்தில அது ரொம்ப தேவை. அதுக்கு காரணம் கூட நம்ம போஸ்ட்ரா பயன்படுத்தின பிறகு இன்னைக்கு தொடர்ச்சியா 3 மாசத்துக்கு குடுத்துட்டு இருந்தோம் போஸ்ட்ரா. அது வந்து ஒரு 30 கிராம். ஒரு தூருக்கு, ஒரு செடிக்கு 30 கிராம் தூருக்குள்ளயும், வேர் ஓடுற பகுதியிலயும் சுத்தி தூவி விட்டுறது தான் அதோட வேல. ஸோ அப்படி தூவி விட்டதுனால, மண்ணு நல்ல இலக்கம் குடுத்திருக்கு. முள்ளு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ண லூஸ் பண்ணி விட நெறைய இடங்கள்ல முள்ளு போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த முள்ளு போட வேண்டிய தேவையே இல்ல. எப்பவுமே மண்ணு வந்து கால் வச்சா கூட மண்ணு அப்படியே உள்ள பஞ்சு மாரி உள்ள போற அளவுக்கு இன்னைக்கு மாறியிருக்கு. அடுத்தது வேர்ப்புழு அதிகமான பிரச்சனை வரும். வேர்ப்புழு பிரச்சனை இன்னைக்கு நம்மளோட தோட்டத்துல இல்லவே இல்ல. ஸோ வேர்ப்புழு பிரச்சனையே கிடையாது. அதனால அதனால செடி எல்லாமே ஆரோக்கியமா வளர கிடைச்சிருக்கு. ஃபங்கஸ் அந்த பிரச்சனையும் போஸ்ட்ராலேயே கண்ட்ரோல் ஆயிருக்கு. அதுதான் நம்ம அனுபவத்துல பார்த்த விஷயம். அதுக்கப்புறம் செடி வளர்ந்ததுக்கப்புறம், இன்னைக்கு போஸ்ட்ரா குடுத்து பண்ணதுனாலேயே, அந்த தட்டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட செடியோட தட்டை நல்ல தடிமனா கிடைச்சிருக்கு. முதல் கன்னி காப்பிலேயே சரம் நல்ல நீளமா, அதுல வந்து 32 கன்னி சொல்லுவாங்க. ஸோ 32 கன்னி காப்பிலேயே இன்னைக்கு அந்த அளவுக்கு சரம் நல்லா கிடைச்சிருக்கு. போஸ்ட்ரா பிளஸ் குரோமேஜிக் பயன்படுத்திட்டு இருக்கோம். 3 மாசத்துக்கு ஒரு டைம் ரெகுலராவே போஸ்ட்ரா குடுக்குறது. மாசம் ஒரு டைம் போஸ்ட்ரா இப்ப போன மாசத்துல இருந்து ஓலிவ் கூட சேர்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. போன மாசம் தான் ஓலிவ் கூட சேர்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நல்ல ரிசல்ட் அதுல கிடைச்சிருக்கு. உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். அதோட ஃபோட்டோ பிஃபோர் இருந்தது. எத்தனாம் தேதி வீடியோ போட்டது எல்லாமே குரூப்ல அதோட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி வர்றோம். இது அனுபவத்துல தான் கிடைக்கும். நெறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இத செய்ய முடியும். ஒரே ஒரு சிம்பிளா சொல்றேன். கேட்டுக்கிட்டு செய்ய முடியுமான்னா இல்ல. நீங்க போய் ஒரு இடத்துல செஞ்சு அன்னைக்கு பாலக்காட்டுல சார் சொன்ன மாதிரி, ஒரு விவசாயி கிட்ட விவசாயியா இருந்தாலும் சரி, நம்மளே விவசாயியா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு விவசாயி கிட்ட உரம் குடுக்க பேசினாலும் சரி, இத சவால் விட்டு சேலஞ்ச் பண்ணி ஒரு 1/2 ஏக்கரோ, 1 ஏக்கரோ அவங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் பகுதிய எடுத்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, 100% நம்மளால ரிசல்ட் எடுக்க முடியும். விவசாயியா இருக்கிறவங்க நம்மளோட தோட்டத்துக்கு பண்றதுனால, அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள் விவசாயம் கிடையாது. இது 1 வருட விவசாயம் கிடையாது. அது காலத்துக்கும் நம்ம நல்ல விவசாயமா அத மாத்த முடியும். ஸோ அந்த மாரி நல்ல ரிசல்ட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. முதல் கன்னி காப்பிலேயே இப்ப 2 ஏல விவசாயிகளுக்கு தெரியும். இன்னைக்கு 2 எடுப்பு தான் எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல. இது சீசன்னு சொல்லுவாங்க. 2 எடுப்பு தான் எடுத்திருக்கோம். இந்த 2 எடுப்புலயே 400 தட்ட தான் இருக்கு. ஸோ அதிலேயே 300 கிலோ இப்ப கிடைச்சிருக்கு. ஸோ 100% 1000 கிலோ இந்த சீசன்ல எடுக்க முடியும். இன்னும் சமீபத்தில நம்மளோட நண்பர் ஏலக்காய் நெறையா கம்பமெட்ல குடுக்கக்கூடிய வாஞ்சிநாதன்னு நம்மளோட லீடர். ஏலத்துக்காக குடுத்து, ஏலத்தில பொருள குடுத்து மட்டுமே அவரு ஸ்டார் பேல முடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தம்போது அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, "சார் உங்களோட அன்சீசனே உங்களுக்கு கிடையாது.
ஏன்னா மற்ற எல்லாத்த விட அடுத்தடுத்து உங்களுக்கு சிம்பு வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு அன்சீசன்ல கூட, அதாவது நம்ம இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மழை காலங்கள் எல்லாமே சீசன் சொல்லுவாங்க. வெயில் காலத்துல அன்சீசன் சொல்லுவாங்க. அந்த டைம் காப்பு இருக்காது. ஸோ அன்சீசன்ல கூட உங்களால எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சரம் இன்னைக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கொடுத்த நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ எல்லாரும் இதை பயன்படுத்துங்க. அடிஷ்னல் ஒரு டர்ன் ஓவரை எல்லாராலையும் எடுக்க முடியும். நன்றி. தேங்க்யூ. ஓகே சார். ஓகே லீடர்ஸ், அப்போ ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு ஏலக்காயில வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத சாரு அவருடைய தோட்டத்திலேயே இன்னைக்கு பயிரிட்டதை இன்னைக்கு நம்ம முன்னாடி எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு.